பாரதத்தில் இருக்கிற ஒவ்வொரு தூசியின் துகள்களுமே எனக்கு புனிதமா இருக்கு அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வர்றப்போ சொல்றாரு. அமெரிக்காவையும், வெளிநாடு ஐரோப்பாவையும் பார்த்துட்டு நம்ம பாரத பூமியின் சிறப்பு, புனிதத்த சொல்றாரு. என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சோன்னா, இப்ப நம்ம பார்க்கிறோமே இந்த அதி அற்புதமான சிற்பங்களும், சிலைகளும் கொண்ட ஆயிரம், ஆயிரம், ஆயிரம் கோவில்கள் நமது பாரத தேசத்தில் தான் இன்று வரைக்கும் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. மற்ற ஊரில் எல்லாம் போரோபுதூர்லேயும் சரி, சிரியாவிலையும் சரி, ரோம்லேயும் சரி, கிரீக்லேயும் சரி, பல ஊர்களில் கோவில்கள் கருங்கல்லில் பெருசு பெருசாக பிரம்மாண்டமாக கட்டி இருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் மண்ணுடன் மண்ணாகி வேற்று மதத்துக்கு மாறப்பட்டு விட்டது. காலப்பிரவாகத்தில் அடிப்பித்து போய்விட்டது சனாதனம் அந்த ஊரில் எல்லாம். ஆனால் இன்று மட்டும் நமது பாரத தேசத்தில் தான், புண்ணிய பூமியில் தான் சனாதன தர்மம் தலை தோங்கி கொண்டே இருக்கிறது. தலைமுறை தலைமுறையாக இதுதான் சிறப்பு.